வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். மனிதனுக்கு அந்த மரணம் இல்லை அப்படிங்கிறது திருப்ப இந்த பரிணாம அறிவியல்ல இருக்குது. அதான் விஷயமே. அந்த தானாகவே கலண்டு கீழே விழுகிறத மரணம் இல்லைங்கிறாங்க. அதான் விஷயமே. தானாக ஒரு பழம் படுத்து கலண்டு கீழே விழுகிறது மரணம் இல்லை. அது இயற்கையோடு ஒத்து போகுது. அதனால அது மரணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தானாக கலண்டு விழுந்தால் அது மரணம் இல்லை. அது அதோட வேலையை முடிச்சுக்குது, அவ்வளவுதான். வேலையை முடிச்சுட்டு அது போகுது. இதை புரியாதனாலதான் மரணம் 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 சொல்லி ஏதோ பண்ணியிருக்காங்க. தானாக கலண்டு தானாக உதிர்ந்து நல்ல பூ வந்து நல்ல பூ அப்படி மலருது, வாசனை கொடுத்தாச்சு, அப்புறம் செடி விட்டு கண்டுருது. பழம் அப்படித்தான், பழுத்துருச்சு, காய் பழுத்துருச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, காண்டு இதைத்தான் வந்து பயமாக்கி இருக்கிறாங்க. இது ஒண்ணுமே இல்லை இதுல. அதை வந்து இந்த உணவு பழக்கத்தை சாமியார்களுக்கே, அதாவது வீட்டுல இருந்து வெளியே போன அந்த அந்த துறவு வாழ்க்கை இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை விட தெரியல. அதனால அவனும் சிக்கி சீரடைஞ்சிட்டான். அதனால ஒரு முழுமையான அறிவியல் எல்லாமே போயிடுச்சு. மிகப்பெரிய அறிவியல், அதாவது அந்த கட்டுப்பாடு, இந்த ஒழுக்கம் பண்பு தெரியாதனால உலகமே கெட்டு போச்சு. ஒருத்தன் புரிஞ்சிருந்தா நல்லா, இப்போ ஒருத்தன் புரிஞ்சுதான் இப்ப வருது. அதனால இது பல ஆண்டுகள் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து தகவல் தொடர்பு சாதனம் இருக்கிறதுனால வேகமா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் 1000 பேராவது பேசணும். தமிழ்நாட்டுல ஒரு 100 பேராவது பேசணும். 100 பேராவது பேசணும். இப்பதான் ஒரு 4-5 பேர் வந்திருக்கு. இன்னும் பேசுறதுக்கு தைரியம் வரல யாருக்கு. இருந்தா வந்திருக்குமே. எவனோ ஒருத்தன் என்கிட்ட பேசிட்டு அரபைக்காடெல்லாம் பேசுறதெல்லாம் வருது. கரும கரும சகிக்கவே முடியாது அதெல்லாம். அரபைக்காடெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து தேவையற்றது. அதெல்லாம் அது இன்னும் உலாத்திட்டு இருக்குது. இந்த அரபைக்காடெல்லாம் இருக்குது. என்ன பண்றது அதெல்லாம்? ம் அது ஒன்றும் சரியில்லாது. முழுசா முழுசா வெந்திருந்துச்சுன்னா பேசலாம். அதெல்லாம் அரவேக்காடு தெண்டம், அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாம எப்படி இவனுங்களா வெளியே வர்றானுங்க, எப்படி அதெல்லாம் பேட்டி எடுக்கிறானுங்க பாருங்க. எப்படி அதை போய் பேட்டி எடுக்கிறானுங்க பாருங்க. பேட்டி எடுத்து அதை போடுறான். நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன், என்னோட வீட்டை யாரும் பார்க்காம இருப்பாங்க? செருப்படி உழுகுது இல்லையா, அதனால பார்க்க மாட்டாங்க. இந்த நீர் மருத்துவ காணொலி எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க. ஒருத்தங்க கூட கம்முன்னு. நான் இந்த அலைக்கிறான் மாதவன்லேயே பேசியிருக்கேன். அதுவே பெரிய பிரபலமா இருக்கேன். எல்லாரும் பார்த்துட்டு கம்பு இருந்திருப்பாங்க. அலைக்கிறான் மாதவன்ல எல்லாம் கம்முன்னு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தேன். அந்த வீடியோ கூட பார்த்தேங்கய்யா. அது முக்கியமான ஆளு அவன். எவனோ ஒருத்தர் பேசி மாட்டிட்டான். அந்த முக்கியமான ஆளு நிச்சயமா எல்லாத்துக்கும் தெரியும். அது சென்னையில கொஞ்சம் பதிவு பண்ணான். நிச்சயமே எல்லா மீடியாவும் பார்த்துருப்பானுங்க. பார்த்துட்டு இந்த புத்தகத்தை காட்டி பேசுறதுனால வாய் மூடிட்டானுங்க எல்லாருமே. அவனுக்கே புத்தகம் அன்பளிப்பா கொடுத்தேன். அவன் எனக்கு அந்த பையன் எனக்கு அவன் பேரு திருமாறன். அவன் பேருன்னு திருமாறன் தான், மதுரைக்காரன் நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் மாட்டிக்கு போறவனுங்க. இப்ப தெரியாது அவங்களுக்கு, சைவ உணவுல இருக்கிறதுனால தெரியாது. அது அழுகி போய் சக்கரை நோயா மாறும்போதுதான் தெரியும். நாக்கு புளிச்சு போயிரு. அப்புறம் நேரம் கட்ட நேரம் திம்பான. உணவு ஒழுக்கம் கிடையாது, தண்ணியும் குடிக்க மாட்டானுங்க. நம்மளே தண்ணி குடிக்கிற மறந்துடுறோம். நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தண்ணீர் கேட்கறாது, ஆச்சரியம் அது. நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தண்ணீர் கேட்காது. ஏன்னா அமைதி நிலைக்கு போயிருது இல்லையா. உனக்கு எதுவுமே தேவையில்லைக்கிறப்ப அமைதி நிலைக்கு போயிடுறீங்க. அப்ப மிஷினுக்கு வேலை இல்லை, சுவாசம் மட்டும்தான். இந்த மிஷின் வந்து சுவாசத்தை அடிப்படையாக கொண்டது. அப்புறம் சுவாசத்தை நிறுத்த நம்ம உணவு எடுக்கிற வரைக்கும் நம்ம தண்ணி குடிச்சுதான் ஆகணும். உணவு எடுக்கிற வரைக்கும் நம்ம தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஆமா, சரி. என்ன சாப்பிட்டா நீங்க பழச்சாறு சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சாகணும். நெல்லிக்காய் சாப்பிட்டா கட்டாயம். நெல்லிக்காய் சாப்பிட்டு உப்பு தீனவும் தண்ணி குடிக்கிற மாதிரி தான். உப்புங்கிறது ஒரு வகையான விஷம் தான். விஷம், அவ்வளவுதான். இப்ப காய்கறி சொல்லியாச்சு, உப்பு தினவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? பாத்தீங்களா? எல்லாமே உப்பு தானே, எல்லாமே கடல்ல இருந்து தானே வருது. அதுவும் இல்லாத எதுவுமே இல்ல இல்லையா? அதுவும் சரிதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் உப்புகளால் கட்டப்பட்டதுதான். உப்பிலேன்னு அது கட்ட முடியாது. மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ். என்னது மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ்? நீ சால்ட்டுனா நேர சால்ட் அப்படின்னாவே என்ன நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த மெட்டல்ஸ், அந்த தனிமத்துல வெவ்வேறு வகை, அவ்வளவுதான்.
தனிமத்தினுடைய வெவ்வேறு வகை. சால்ட்னா உப்புன்னு மட்டும் வச்சுக்க கூடாது. அது சால்ட்னா அதை சால்ட் அப்படின்னா நம்ம கரெக்டா அதை மட்டும் குறிக்கிறது இல்லை. அது பேரு பார்த்தீங்கன்னா தனிமம், அவ்வளவுதான். இந்த தனிமத்துல ஒண்ணு வந்து உப்பு, குளோரைடு குளோரைடு குளோரைடு. அப்புறம் அதுதான் இந்த குளோரைடுல அப்படியே வருது குளோரைடு, புரோட்டான். அது என்ன, அதெல்லாம் அந்த கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் கெமிஸ்ட்ரியில நமக்கு. ஓகே. வணக்கம். யாரோ புதுசாக ஒருத்தர், சூர்யா. வணக்கம் சூர்யா, எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா சூர்யா என் பையன் தாங்க. அது என்னுடைய நேம்ல வந்து கனெக்ட் ஆகல, பன்னீர்செல்வம். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சரி. அது வந்து சரி. ஆக இந்த சால்ட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. சால்ட்டுன்னா என்ன, உப்பு. உப்புனா நேரடியாக உப்புக்கு போயிடுறேன். அது வந்து நம்ம வேதியியல் படிச்ச வேதியியல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தனிமத்தினோட இன்னொரு வகை, அவ்வளவுதான். அது குளோரைடுன்னு சொல்றாங்க. அப்புறம் மெட்டல் கிட்டல், இரும்பு, அயன், செம்பு, காப்பர், அதெல்லாம் அது. அப்புறம் அது போகுது, அது 113 தனிமத்துக்கு போகுது. ம். எனக்கு பிஜு என்ன சொல்றீங்க பிஜு? இந்த மரணத்தை பத்தி சொல்லுங்க. மரணம் வந்து ரொம்ப எளிமையானது, வேற ஒன்றும் இல்லை. மரணத்தை பத்தி கவலைப்படுறது அவசியமே கிடையாது. சுத்தப்படுத்திலே போக வேண்டியதுதான். யார் அவர் மாதிரி தண்ணீர் குடிச்சிட்டே போக வேண்டியதுதான். இறப்பில சளி வந்தா மட்டும் காய்கறி சாப்பிட வேண்டியதுதான். மலம் இருக்கிற மாதிரி தன்மை இருந்ததுன்னா நம்ம மலவை சுத்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே சுத்தம் பண்ணிட்டு போனோம்னா அவ்வளவுதான். இப்படியே 100 வருஷத்துக்கு வாழலாம். ருசிங்கிறது ஒரு நாம கொடுக்குற ஒரு வாய்ப்பு. ருசிங்கிறது நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். ருசி என்பது இயற்கையில் இருக்கிற ஒரு வாய்ப்பு. அது கடந்து ஓரமா அல்லது அப்பப்போ பயன்படுத்தி பார்த்துக்கிறோமா. புலன்களை பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தாம இருக்கலாம். காமம் அப்படித்தான். காமம்ங்கிறது குழந்தை பக்கம் இருக்கிறதா, அது ஒரு ருசியமா இருக்க. காமங்கிறது ஒரு ருசி தான். பேர் என்ன, காமத்துல வேணா என்ன இருக்குது, ருசி தான். அது காமம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 5 வகையான ருசி. திருவள்ளுவர் எப்படித்தான் இப்படி எழுதுறாரு? 5 வகையான, மற்றதுக்குலாம் ஒரு ருசி தான் இருக்கு, காமத்துக்கு 5 ருசி இருக்குன்னு எழுதியிருக்காரு. பயங்கரமான ஆளாடு தெரியுது திருவள்ளுவர். பெரிய அறிவாளி தான். அது அறிவாளிகளுக்கு காமம்ங்கிறாரு. அடே எங்க அப்பா, நினைச்சு பார்க்க எப்படி இந்த மெய்ஞானிகளுக்கு மட்டும் காமத்தை பத்தி எழுத முடியுது. அப்ப புலன்களை பயன்படுத்தலாம் தான். இந்த காமத்துப்பால் எழுதிருந்த காரணமே, இந்த காமத்துப்பாலை வந்து இன்பத்துப்பால், அது ரொம்ப அற்புதமான ஒரு மனம் சம்பந்தப்பட்டது. தலைவனும் தலைவனுக்கான மனம் சம்பந்தப்பட்டது. 2 பேரும் சேர்ந்து இந்த இனப்பெருக்கத்துக்கான பண்ணப்பட்ட இனப்பெருக்கமா, அது இன்பமா, எப்படி வேணா வச்சுக்கலாம். அது நமக்கு ஒன்றும் நம்ம ரொம்ப ஆழமா அதை பேச தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த சுவைதான். அறம் ஒரு சுவைதான், பொருள் ஒரு சுவைதான், காமம் ஒரு சுவைதான். அறம் செய்யறதுக்கு அந்த அந்த அறம் செஞ்சால் ஒரு இன்பம் வருது, பொருள் சேர்த்தால் ஒரு இன்பம் வருது, காமம் ஒரு இன்பம் வருது. எல்லாத்துலயும் ஒரு இன்பம் வச்சிருக்குது. அந்த இன்பத்துக்கு இன்னொரு பெயர் ருசி. அப்படித்தானே? எப்படி வச்சுக்கலாம்? இன்பத்துக்கு இன்னொரு பேர் ருசின்னு வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? சுவைதான். சுவை சுவை. சொல்லலாம். கருத்து பதிவு. இந்த மரணத்தை பத்தி பேசிக்கின்ற பொழுது நாம ஏன் மரணத்தை பத்தி கவலைப்பட முடியாது? இன்னைக்கு அந்த கடைசி இப்ப 47வது பாடத்தை படிச்சிருப்பீங்க. 47வது பாடத்தை படிச்சிருப்பீங்க எல்லாருமே. அதை பத்தி சுருக்கமா ஏதாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் அதைத்தான் படிச்சுட்டு இருக்கிறேன். நாம இந்த மரணம், அடுத்த அறிவியலுக்கு போயாகணும். 47 பாடத்துல அதை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை? அப்ப மரணத்தை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத விஷயமே. அதாவது அப்ப பகுத்தறி, அதாவது மனிதன் மாறிவிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்தது மனிதன் என்னவா மாறுவாங்கிறது நிறைய விஞ்ஞானிகள் குழப்பமா இருக்குது. வாழையில்லா குரங்கு மனிதனா மாறி இருக்குது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மனிதன் மாறவில்லை. அடுத்த பரிணாமம் என்னன்னு நிறைய பேருக்கு நீங்க யூடியூப்ல பாருங்க. மனிதனுடைய
பரிணாமம் என்னன்னு கேட்டு பாருங்க. ஆனா மனிதனுடைய பரிணாமம்ங்கிறது யோகி. அப்ப யோகிக்கு என்ன சிறப்பு? யோகின்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? யோகி நம்ம தமிழ்ல தான் பேர் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. அவன் மேன்னு பேர் வச்சுட்டான். மேனுங்கிறது மனதை அடிப்படை கொண்டதுதான், அறிவை அடிப்படை கொண்டவன் கிடையாது, மனதை அடிப்படை கொண்டவன் தான். வாட் நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் மேனுன்னு போட்டா நீங்க சாட் ஜிபியில் போட்டு பாருங்க, நம்ம யோகின்னு நாம தான் சொல்றோம். சாட் ஜிபியில் யோகினே வராது. போட்டு பாருங்க, வாட் நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் சூப்பர் ஹியூமன், சூப்பர் ஹியூமனுங்களா? சூப்பர் ஹியூமன் சரி. அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? என்ன சூப்பர் ஹீன்? என்ன வானத்துல பறக்கிறது? அப்படிலாம் கிடையாது. மரணத்து வந்து அவங்க நோய் நொடி அந்த மாதிரி சாதாரண மனுஷன் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த அது மரணம் ரைட்டு. இருக்காது. அப்படித்தான் போட்டிருக்கான். அப்படித்தான் போட்டிருக்கானா? பாக்குறேன். நாம சொல்றோமா சாட் ஜிபி சொல்லுதா? நாம சொன்னாலும் ஒண்ணுதான், நாம சொல்றதான் சாட் ஜிபியில். சாட் ஜிபிக்கு என்ன அறிவு இருக்கு? நம்ம கொடுக்கறதான செய்தி. நம்ம 7வது நிலையை பத்தி பேசியாச்சு. நம்ம 7வது நிலைங்கிறது மனிதன் யோகியாக மாறுகிறான், அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறான், விருப்பப்படி உயிரை பிரித்துக் கொள்கிறான். விருப்பப்படி உயிரை பிரித்துக் கொள்றதுதான் 7ஆம் அறிவு. அப்புறம் அதுல எத்தனையோ வேதியியல் மாற்றம் நடக்குது. சுவாசத்தை நிறுத்திலாம் பழகணும். இன்னும் நிறைய வேலை இருக்கு. சுவாசத்தை நிறுத்தி பழக வேண்டும். கேசவன் என்ன சொல்றாரு? சுவாசத்தை நிறுத்தி பழகுறது எப்ப விளையாட்டா? இன்னும் அதுக்கெல்லாம் போகல, மனம் தயாராகலைங்கிறீங்களா? சுவாசத்தை நிறுத்தி பழக வேண்டியதுதான். வாய்ப்பு இருக்கிறப்ப 2 நிமிஷம் 3 நிமிஷம் பயிற்சி பண்ணணும். காலை எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 4:30 மணிக்கு எந்திரிச்சிடணும். சுவாசத்தை நிறுத்துறதுக்கே படாத பாடுபடுது. இது மூச்சை நிறுத்தணும்னா ஓடி போடுவாங்க. ஐயா வாய்ப்பு இருக்கிறோம் பண்ணு. நீங்களாம் பண்ணலாமே, இந்த பெண்கள்லாம் பண்ணலாமே. பெண்கள் பண்ணலாம். ஐயா நீங்க சொன்ன மாதிரி இங்க பாதி, அந்த அளவு முழு அளவு இல்லாம பாதியா ட்ரை பண்ணலாம். நீங்க அன்னைக்கு அந்த அளவுகோல் சொன்னீங்க இல்லையா? ஆமா, 8 16 32 அப்படி பண்ணல. 8 நிமிஷம் 8 வினாடி 16 வினாடி 32 வினாடி அது பண்ணல. அது ஒண்ணும் பண்ணாது. அது உடம்பே மாறிடும். உடம்பே மாறிடும். உடம்பே மாறிடும். உடம்பு அற்புதமா மாறுமையா. உடம்பு மாறிடும். இப்ப நீ இதுக்கு எப்படி சுத்தப்படுத்துறப்ப நோய் மருத்துவரா மாறுதுமா? இப்ப சுத்தப்படுத்துறப்ப மருத்துவரா மாறுது. மருத்துவரா மாறுதுன்னு சாதாரண விஷயமா? பிஜு, மருத்துவரா மாறுறதுன்னு சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். உலகத்துல அதிசயம் இல்லையா? அது இந்த நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஃபார் ஹியூமன் அப்படின்னு போட்டப்போ 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன் சாட் ஜிபிடில. என்ன சொல்றான்னா, நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஃபார் ஹியூமன்ஸ் could occur in multiple forms, biological, technological or a combination of both அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. Here are a few possibilities. First one, biological evolution. Natural selection might continue to favor traits like disease resistance, higher intelligence or adaptability to climate changes. However, biological evolution in human is slow. ரெண்டாவது வந்து genetic engineering. With CRISPR and other gene editing technologies, we might direct our evolution, eliminating genetic diseases, enhancing physical or cognitive abilities, or even changing physical features. இது வந்து genetic engineering சொல்றாங்க. மூணாவது வந்து cybernetic augmentation. Integration with machines like brain computer interfaces, example Neuralink, could lead to enhanced memory, faster communication, and even direct control of technology with thought. எண்ணம் மூலமா கம்யூனிகேட் பண்றது, பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ் அப்படிங்கிறாங்க. நாலாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிம்பயோசிஸ். Rather than evolving ourselves biologically, we might co-evolve with AI, using it extend our cognitive and physical limits. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது வந்து ஸ்பேஸ் அடாப்டேஷன். இஃப் ஹியூமன்ஸ் காலனைஸ் அதர் பிளானட்ஸ், இதைத்தான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆமா, டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் could lead to divergent evolution or genetic modification to survive in non-earth conditions. அது ஸ்பேஸ்ல போய் வாழ்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அருமை அருமை அருமை. இது நாம எதிர்பார்க்கறது எல்லாமே இருக்கு. சொல்லுங்க. ஆமா. ஆறாவது வந்து டிஜிட்டல் இம்மார்டாலிட்டி. Some futurist believes
some futurists believe uploading consciousness to digital form could be a next stage, moving evolution from biological to virtual. நான் எவல்யூஷன் குவாண்டம் பயாலஜி அடிக்கடி ஐயா சொல்லுவேன். அந்த அப்படியே அதை குரூப்ல ஷேர் பண்ணிடுங்களா அந்த லிங்கை. அதுல பாத்தீங்கன்னா நாம எதிர்பார்க்கிற எல்லா செய்தியும் அவன் சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட பெரும்பாலும் நாம எதிர்பார்த்த செய்தி தான். மருத்துவரா மாறுறது, ஸ்பேஸ் லைஃப்ல வாழ்றது, இதே பெரிய விஷயம். ஸ்பேஸ்ல வாழ்றது போட்டிருக்கான் பாருங்களேன், பெரிய விஷயம். யாரோ இன்புட் கொடுத்துருக்காங்க எல்லாம் செலக்ட் சயின்டிபிக் மேக்சின்ல இருந்து எடுத்திருப்பான். அறிவியல் மேக்சின்ல இருந்து அறிவியல் கட்டுல இருந்து எடுத்திருப்பான். எல்லா பேர் அறிவியல் ஆளுநர் சிந்திச்சிருப்பாங்களா. ஹியூமன் பயாலஜி, நான் எவல்யூஷன் குவாண்டம் பயாலஜின்னு சொல்றேன். எவல்யூஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எவல்யூஷன் குவாண்டம் பயாலஜி அது வந்துருச்சு. ஸ்பேஸ் லைஃப் வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. இப்போ பரிணாமத்துல மாறுது, அதுதான் விஷயமே. அது வெங்கடேசன் எழுதிட்டாரு. இப்ப உயிரோடு இருந்திருந்தாரா அற்புதமா கட்டு எழுதியிருப்பாரு, மரணடி அடிச்சிருப்பாரு. இப்ப உயிரோடு இருந்திருந்தா நாம சிந்திக்கிற மாதிரி இப்ப நாமளே எப்படி சிந்திச்சிருப்பாரு, வெங்கடேசன் எப்படி சிந்திச்சிருப்பாரு. அப்பா பயங்கரம். அப்புறம் சாட்சிப்பு எல்லாம் இருந்து இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா நல்லா அது காலத்தை அந்த மாதிரி நாம மாத்திக்க வேண்டியது. இப்ப நமக்கு என்ன வேலை? அப்படித்தான். யோசனை பண்ணுங்க, இந்த மனசை பத்தி நல்லா யோசனை பண்ணுங்க, பேச ஆரம்பிங்க. நல்ல திறமையா உங்களுக்கே திறமை இருக்குதுன்னா நீங்க உங்களுக்கே தைரியம் இருந்ததுன்னா நீங்களே யூடியூப்ல பேசலாம். இப்படி ஒண்ணு இருக்கு. நீர் மருத்துவத்தை பத்தி பேசலாம். உணவு இல்லாமல் வாழும் கலை ஒண்ணு இருக்கு. கண்டிப்பாங்க. அத எப்படி பேசணும் தெரியுமா? இப்ப கேள்வி கேட்கும் தன்மை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது முழுசா தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சதை பேசுங்க. நான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சதை பேசலாம். என்னன்னா ஆராய்ச்சி என்பது வேறு. ஒரு பாடத்திட்டத்தை முடிச்சாச்சு, நீ முடிச்சாச்சுன்னு நினைச்சாதான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியும். நான் என்ன சொல்ல, அடுத்தது போலாங்கிறேன். அடுத்தது அறிவியலுக்கு வேற போகணுங்கிறேன். நான் ஃபைபரு நான் அடுத்தது என்ன பண்றேன், மின்சாரம் தயாரிக்கிறது. அப்புறம் வந்து விண்வெளி ஏணி பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறேன். அது ஏதோ பண்றேன். நமக்கு பேசிக்க இப்ப எதுவும் இல்ல. இப்ப 3 மாசம் ஆச்சு, 3.5 மாசம் ஆயிடுச்சு. இந்த பேசிக்க பிரஷ் பண்ணி எடுக்கிறதுக்கே 3-4 மாசம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இன்னும் ஒரு 2 மாசத்துல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா தரவா போயிடும். நீங்க பேசி நாங்க கேட்டு இதுல நல்லா தரவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூடியூப்ல பேசுறது. இப்ப நீங்க எப்படி சரளமா பேசுறீங்க, இப்பதான் எனக்கு கேள்வி கேட்டு சகஜமா இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்க கேள்வி கேட்கணும்னா பதில் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டோம். சோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1 month 2 monthல நாங்களாவே பேச ஆரம்பிச்சிருவோம். அதுவும் எனக்கு தெரியுது. 2-3 இதே மாதிரி உங்களை மாதிரி 2-3 பெண்கள் உறுதியா வரணும். பெண்களே ஒரு 10 பெண்களாவது உறுதியா இருக்கும். 10 ஆண்கள் உறுதியா. இப்ப நீங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறீங்க, அந்த மாதிரி வரணும். ஒரு 10-12 பேர் இருந்தா போதுங்க. போட்டு மடக்கு மடக்கி விட்டுறோம். கேள்விதான். மகேஸ்வரிமா வந்துட்டு இருக்காங்க, நல்லமுத்து அம்மா வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிருக்காங்க. கரைச்சி குடிக்கணும். கரைச்சி குடிச்சு அட்டிக்கணும். கரைச்சி குடிச்சு அதாவது புத்தகத்தை நம்ம லிங்க் இருக்குது. இதை படி இந்த பேஜை போட்டோ எடுத்து போட்டுற வேண்டியது. கேட்டாங்கன்னா லிங்க் கொடுத்து, இந்த புத்தகத்தோட லிங்க், இந்த புத்தகத்தை நான் நான் ஏற்கனவே பிடிஎஃபா ஏற்றி வச்சிருக்கேன். பிடிஎஃப் ஏற்றி சாட் ஜிபிலையும் போட்டு விட்டேன். அதுல இருந்தோட நம்ம எடுத்துக்கலாம். சாட் ஜிபியில் பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன் லிங்க். நாம் பிடிஎஃப் வேர்ட்ஸ் வேர்ட் ஸ்டாரா அதில் மாற்றி விட்ருக்கேன். மாற்றி பிடிஎஃப் போட்டாச்சு. 220 பக்கம் தமிழில் போட்டாச்சு. தமிழ் தான் முக்கியம். அப்புறம் அவன் வேணும் மொழிபெயர்த்துக்கிறான். மொழிபெயர்த்து அனுப்பணும் எல்லாத்துக்குமே. மொழிபெயர்த்து படிச்சுக்கணும், அனுப்பணும். அது அந்த லிங்க் கொடுத்துட வேண்டியதுதான். இதில் போய் பார்த்துக்கிட்டா அப்படிங்க வேண்டியதுதான். நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் இது மருத்துவமும் கிடையாது, சுத்தம் தான் மருத்துவமா மாறுதுங்கிறது தான் விஷயமே. மருத்துவர்னா நோயை குணமாக்குற நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாதாரண மக்கள். அதனால நம்ம மருத்துவர்னு சொல்ல தேவையில்லை. இது தூய்மை மருத்துவம். நான் ஒரு 100 பேர் வச்சிருக்கேன் தூய்மை மருத்துவம்னு. தூய்மை மருத்துவமா? அதுதான் தூய்மை மருத்துவம். வேற வச்சுக்க வேண்டியதை மாத்திட்டு தூய்மை மருத்துவமையா, தூய்மை செய்வதன் மூலமாகவே மருத்துவமா உடல் மாறுகிறது அப்படிங்கிறத விஷயம் சிந்தனை பண்ணுவேன். 6:20 ஆயிடுச்சு. 6:30 முடிச்சுக்கலாம். என்னுடைய அதாவது விருப்பத்தில் மரணம் அடைகிறது தான் பெரிய விஷயமே. அதை அப்படியே அனுப்பிச்சி விடுங்க. அந்த லிங்கை அப்படியே அனுப்பிச்சி விடுங்க. காப்பி பண்ண வேண்டாம், அந்த லிங்க் அனுப்புங்க. எப்பயுமே காப்பி பண்றதை விட
அந்த தொடர்பை அப்படியே அனுப்பிச்சிருங்க, அதை அப்படியே உள்ள போய் படிச்சிடலாம். எங்களுக்கு அது பார்த்து நான் சில இதெல்லாம் காப்பி போடுவேன், சில லிங்க்ல போடுவேன். லிங்க்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு மூளை வேலை செய்யும். இது சோம்பேறித்தனம். அதில் போய் படிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு எனக்கு வந்துடும். வேணா கீழே எழுதலாம், தலைப்பு மட்டும் கொடுக்கலாம், என்னவா மாறுறாங்கிறது. அதுக்கு பயாலஜியில் சேஞ்சு தான், அது எந்த சந்தேகமே கிடையாது. நானும் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த விருப்பத்தில் மரணம் இப்ப எப்படி வந்து ஒரு கனிக்கு வந்து அந்த அதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த விருப்பத்தின் படிதான் அதுக்கு பழுத்துருச்சு, அது கீழே விழுந்துருச்சு இயற்கையாக. பட் ஆனா நமக்கு மனம் அப்படின்றத ஒண்ணு பற்றி இருக்கிறதுனால அந்த விருப்பத்தில் உடம்ப விடுறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத சாத்தியக்கூறா மாறிடுச்சு. அதாவது சாத்தியம் தான் அது, பட் ஆனா அது இல்லாத ஒண்ணா மாறிடுச்சு. அது இயல்பா இருக்கிற ஒண்ணு இவங்கதான் போட்டு செயற்கையா நிறுத்தி வச்சிருக்கிறான். இயல்பா இருக்கிற ஒண்ணு பழம் பழுத்து கீழே விழுகிற மாதிரி அது இயல்பா இருக்குது. அதான் அந்த மரமும் நாம ஒண்ணுதானுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதாங்க, அது ஒரு அறிவுக்கு மரத்துக்கே அவ்வளோ ஒரு தன்மை இருக்கும் பொழுது 6 அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். இப்ப மறுபடியும் அது இயற்கையோட போய் சேரணும் அப்படின்னா நம்ம இன்னும் எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. மறுபடியும் எப்படி போனோமோ அதே வழியா திரும்பி நம்ம வெளியே வரணும். அப்படியே இது இந்த நேர்கோடு இது எப்படின்னா, இது நேர்கோட்டு பாதை. இது யாரும் மாற்ற முடியாது, அதாவது மாற்ற முடியாத 2 சட்டம் இருக்கும். மாற்றக்கூடிய சட்டம், மாறக்கூடிய சட்டம், மாறாத சட்டம் 2 இருக்குது. சௌரியத்துக்கு மாத்துறது ஒண்ணு இருக்குது, மாற்றவே முடியாதுங்க சர்பம். சுவாசம் மூக்கில் தான் நடக்கும். மூக்கில் வந்து வேற எதையும் விட முடியாது, மூக்கில் திரவத்தை விட முடியாது, மூக்கில் என்ன போகும் அதான் போகணும், கண்ணில் என்ன பார்க்கும் அதான் போக முடியும். அது மாதிரி தான் இதெல்லாம் மாற்ற முடியாது, அது தேவையும் அல்ல. ஒரு செயல் செஞ்சோம்னா நன்மை என்னன்னு ஐயா, அப்போ நம்ம ஒரு அறிவுப்படியா ஏறி வர அந்த இயற்கையை விட்டு நம்ம தூரமா வந்துகிட்டே இருக்கோம், அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது நமக்கு அந்த அறிவும் வளர்ந்துகிட்டே இருக்கு, ஆனா இயற்கையை விட்டு தூரமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புலன்களும் வர அந்த பரிணாமத்துல இயற்கையை விட்டு நம்ம தூரமா வந்துட்டோம். அப்படி வச்சுக்கலாமா? அப்போ அப்படி புரிதல் வச்சுக்கலாமான்னு கேக்குறேன், எனக்கும் தெரியல. இல்ல அமைதிப்படுத்துறத அது வந்து அப்படியே தான் இருக்கும், எல்லாமே அது அப்படியே இருக்கும், அடையாளமா இருக்கு, அடையாளங்களாக இருக்கும், அவ்வளவுதான். எச்சம். ஆனா இப்ப மரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தன்மை தான் இருக்கு. பட் ஆனா அது பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் கனிஞ்ச பிறகு அது ஆட்டோமேட்டிக்காவே கலந்து விழுந்துருது. அப்ப அது முக்தி அடைஞ்ச ஸ்டேட்ல தான் இருக்கு அதுவும். பட் ஆனா அதுக்கு ஒரே ஒரு அறிவுன்றதுனால அவ்வளவா மைண்ட் எதுவுமே கிடையாது, நேச்சுரலாவே இருக்கு. ஆமாமா, அந்த பழத்துக்கு பேரே இல்ல, அந்த பழத்துக்கு பேரு முத்தியதுன்னு சொல்லுவான், அதுதான் முக்திங்கிறான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது தமிழ் சொல்லு, முக்திங்கிற சுத்தமான தமிழ் சொல். முக்திங்கிறது என்னங்க? முக்தினா என்னங்க? முத்தி போச்சுன்னு அர்த்தம். முத்தி போச்சுன்னா கல்ட்டு கீழே விழுகும். அதாவது மறுபடியும் இயற்கையோட போய் ஒண்ணு செய்யறதல்ல, அவ்வளவுதான். இந்த முக்திங்கிறது என்ன நினைச்சிட்டீங்க? பழம் முக்திங்கிறது தூய தமிழ் சொல். முத்தி போச்சுங்கிறோம் இல்லையா? முத்திருச்சுன்னா என்ன ஆகும்? நேரம் மாதிரி அப்படியே கல்ட்டு கீழே விடுவாங்க. முத்திருச்சுன்னு சொல்லுவாங்க. திரண்ட காயும்பாங்க, சில பேர் திரண்ட காயும்பா முத்தி போச்சும்பாங்க. அது முத்தி போச்சு, முத்துனாவே என்ன தெரியுமா அர்த்தம்? முத்து கடல்ல கிடைக்கிற முத்து, அதுதான் அர்த்தம். அதை எடுத்து ஆபரணமா பயன்படுத்தலாம், இது சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம், அது ஆபரணமா பயன்படுத்தலாம், இது வந்து விடுதலைக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த முக்தி வந்து விடுதலை, எல்லாம் ஒண்ணுதான். இந்த பயன்பாட்டுக்கு வரணும். என்ன வரணும்? பயன்பாடு. இது பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா விடுதலை தான் பயன்பாடு. கடல் இருக்கிற முத்து கிரீடத்துக்கு வருது, ஆபரணத்துக்கு வருது, பழத்தை சாப்பிட்றதுக்கு வருது, பழம் சாப்பிடுவதற்கு, அவ்வளவுதான். பழம் சாப்பிடுவதற்கு, முத்து ஆபரணத்திற்கு, இது உயிர் விடுதலை, நோயற்ற விடுதலை. அதுதான் விஷயம். என்னது நோயற்ற விடுதலை? அதாவது இது மேக்சிமம் என்ன யூசேஜ்? இப்போ ஒரு மரம் எடுத்தா அதோட மேக்சிமம் அவுட்புட் என்னது? அந்த கனி கொடுக்கறது. அதே மாதிரி இந்த உடல் எடுத்தோம் அப்படின்னா அது மேக்சிமம் அவுட்புட் மறுபடியும் இயற்கையோட போய் மறுபடியும் முக்தி அடைகிறது. அதுதான் மேக்சிமம் அவுட்புட். மேக்சிமம் அவுட்புட் என்னமோ அதுக்கு போய் சேரணும், மினிமம் இன்புட்டை வச்சுட்டு. அதுவாதான் குறிக்கோளா இருக்கணும். அப்படிதான் அவ்வளவுதான். இடையில இருக்கிறதெல்லாம் நாடகம் தான். இடையில இருக்கிற அத்தனையும் நாடகம். மாமன் மச்சான் ஒட்டு லொசுக்கு ஊரை சுத்துறது, அமெரிக்கா சுத்த டாலர் சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, எல்லாமே நாடகம் தான். இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சும்மா வச்சுக்கலாம், சப்போர்ட்டா வச்சுக்கலாம், வேற எதுக்கா? இரண்டாவது மனம். சொல்லுங்க. இரண்டாவது மனம்ல இருக்கிறது அதெல்லாம். சரி, அப்படி கூட வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிறது தான். என்ன, இந்த முக்தி நிலை, விடுதலை அடைகிறதுக்கான, இப்படி சொன்னா விடுதலை அடைகிறதுக்கான உபகரணங்கள்.
ஆனா அதே பற்றிட்டு இருக்க முடியாது, ஊன்றுகோலே வச்சுட்டு இருக்க முடியாது, சொந்த கால் நடந்தாகணும். இந்த ஊன்றுகோலுங்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மூணாவது கோல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் மேல வலிக்கு விழுகாம இருக்கிறதுக்காக. வள்ளுவரே சொல்லுவாரு, மூன்றாவது கோல் தேவைன்னு எழுதுவார். வள்ளுவரே எழுதியிருக்காரு, ஊன்றுகோல் வலிக்கு விழாமல் மலை மேல ஏறும் பொழுது வலிக்கு விழாமல் இருப்பதற்கு ஊன்றுகோலாக பயன்படுகிறது. அந்த சொல் வந்து மூத்தோர் சொல், அறிவாளிகள் சொல்லுதான் அப்படி. அறிவாளிகள் சொல்லுங்கிறது மூன்றாவது கோல் மாதிரி தான். அந்த கோல் அப்புறம் நீ அந்த நல்ல தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் இப்போ நீ அடுத்தவனுக்கு சொல்றீங்களா, அது மாதிரி அது மாதிரி தான் அது மூன்றாவது கோல் தான். அதாவது ஒழுக்கமுடையார் ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்னு எழுதியிருப்பாரு, அருமையா இருக்கு அந்த மூன்றாவது கோல். வள்ளுவர் எழுதியிருப்பாரு அதை பத்தி. அதாவது ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்னு எழுதியிருப்பாரு. அது அருமையான குரல் அது. மூன்றாவது கோல். அப்ப இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, துணை துணை பொருள்கள் தான் இதெல்லாமே. வழிகாட்டுதல். ஆனா வழிகாட்டுதல் இயற்கை உங்களுக்கு மூளை கொடுத்துருக்குது. என்ன மூளை எப்படி பயன்படுத்துறோம்னா, மூளை வந்து அந்த நுண்ணறிவுங்கிறது ஒண்ணு இருக்குது. அதுதான் நாலாவது பரிணாமம். இப்போ நம்ம பேசுறது நாலாவது பரிணாமம் தான். கண்ணுல காட்ட முடியாது, எதையுமே கண்ணுல காட்ட முடியாது. கண்ணுல பாக்குறதுல உண்மையும் அல்ல. கண்ணுல பாக்குறது உண்மையும் அல்ல, அது வேற சொல்றாங்க. கண்ணில் பார்ப்பது எதுவும் உண்மை அல்லங்கிறான். அது உண்மைதான். அது வெளித்தோற்றம் தானே, உள்தோற்றம். விவேகானந்தர் உள்தோற்றத்தை பத்தி பேசுறாரு, ஆனா பசி பத்தி அவருக்கு தெரியல. நான் கூட இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தேன். அவரு பரிணாம அறிவியலை பத்தி பேசுறாரு. பரிணாம அறிவியல வந்து மனுஷனுக்கு ஆகாதுங்கிறாரு. அடிப்படையே தப்பு, அவருக்கும் புரியல. பரிணாமத்திலிருந்து நீ வந்திருக்கிற, நீ எங்கிருந்து வந்த? பரிணாமமே புரியலைங்கிறாரு. பரிணாமம் தப்புங்கிறாரு. டார்வின் கொள்கை தப்புங்கிறாரு. நான் என்ன சொல்ல முடியுது? ஒரு யோகி டார்வின் கொள்கை தப்புன்னா அப்புறம் என்ன சொல்றது? அப்புறம் நீ வைரஸ் எங்கிருந்து வந்தது? அப்புறம் உனக்கு நோய் எங்கிருந்து வந்து பார்க்கணும்? நீ ஒரு தெய்வ அருளை வச்சுட்டு நோயை நீக்கி இருக்க வேண்டியது. வாயுருசி பரிணாமத்தை கேள்வி கேட்டங்கன்னு மாட்டிக்குவாங்க. அப்ப எதுக்கு தின்ன? எதுக்கு வாயுருசி? ஏன் காமத்தை அடக்கிற? இதெல்லாம் பரிணாமத்தில் இருக்கிறது தானே, உள் பிரச்சனை தானே எல்லாமே. எல்லாம் மாட்டிக்குவாங்க. பரிணாமத்தை கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்க, பரிணாமத்தை உள்ளபடி புரிஞ்சுக்கலன்னு சொல்லலாம். அப்புறம் தெய்வ அருள் பண்ற உனக்கே புற்றுநோய் வருது, அப்புறம் உனக்கு மாரடைப்பையாம் வருது, ஆசுமையாம் வருது. ஏன் படாது பாடுபடுற? ஒரு பெண்ணை எதுக்கு சீடராக்குறது? கேள்வி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? நீ தான் முற்றும் துறந்தாச்சு, எதுக்கு உனக்கு சீடர் தான் எதுக்கு? எதுவுமே தேவையில்லையே. வள்ளலாருக்கு வந்து எந்த சீடரும் கிடையாது. வள்ளலாருக்கு, திருவள்ளுவருக்கு, இவங்களுக்கு எந்த சீடரும் கிடையாது. இவங்கள சீடரற்ற மனிதர்கள் தான். சித்தர்கள் வந்து கேட்ட யாரையும் வச்சுக்க மாட்டாங்க. நான் போய் யாரை வச்சுக்கிறது? யாரும் தேவையில்லை. உடம்பே எனக்கு தேவையில்லாத போல இன்னும் யாரும் வச்சுக்கிறது? அந்த உடம்பே தேவையில்லைங்கிறத இன்னும் யாருக்கும் புரியல. உடம்பே தேவையில்லை, அது விடுதலை. பழம் பழுத்துருச்சு, அது என்ன பண்ணுது? பழம் பழுத்துருச்சு, அந்த மேல இருக்கிற சதையெல்லாம் தேவையில்லை. மேல இருக்கிற சதை வந்து தேவையில்லை. எதுக்குன்னா அதை இனவருத்தி பண்றதுக்காக, அந்த விதையை பாதுகாக்கிறதுக்கு மேல இருக்கிற சதை. பழத்தினுடைய சதை எது நோக்கம் என்ன? யாராவது தின்னு போட்டு தூர எரியணுங்கிறதுக்காக தான். யாராவது தின்னு போட்டு தூர எரிஞ்சிடணும். பழத்தை சாப்பிட்டு அந்த சுவையில வச்சிருக்கு. அந்த சுவையா கொடுத்தோம் அப்படின்னா யாருனாச்சும் நம்மள எடுத்து சாப்பிடுவாங்க. அது எறும்பா இருக்கலாம், யானையா இருக்கலாம், குருவியா இருக்கலாம், அணிலா இருக்கலாம். அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போகுது இல்லையா? சோ அப்ப அதோட டேஸ்ட வச்சும் அந்த ஸ்மெல்ல வச்சும் அட்ராக்ட் பண்ணுது. அப்ப அட்ராக்ட் ஏன் பண்ணுது? தன்னோட இனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அடுத்த நிலைக்கு போறதுக்காக. அந்த ஒரு செல்ல உயிரினத்துக்கு இவ்வளவு யோசிக்க முடியுது பாருங்களா? அதுதான் யோசிப்பேன் நானு. அது எப்படி அந்த கலர்ஃபுல்லா மகரந்த சேர்க்கையை இது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, பாலினேஷனுக்கு பாத்தீங்கன்னா அந்த செடியினுடைய உருமாற்றமே மாறுது. நிறைய செடிகளுடைய ஈவன் அந்த இரையை தேடி இரையை சாப்பிடுறது. சில செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல படிச்சதால ஞாபகம் இருக்கு. நான் வெஜிடேரியன் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது உள்ள போய் கெமிக்கல்ல போய் விழுந்துருது. இருக்கிறது ஒரு அறிவு, அப்படியே புடிச்சுக்கோ. அதான் இருக்கிறது ஒரு அறிவு. ஆனா அந்த ஒரு அறிவை வச்சுட்டு 2 அறிவு 3 அறிவு செல்லெல்லாம் மிருகங்கள்லாம் சாப்பிடுது. நானும் பாத்திருக்கேன், இதுல இருக்கு, நெட்ல இருக்கு, நான் பார்த்தேன். அது எது அந்த செடிக்கு பேரே அந்த மாதிரி நிறைய இருக்கு. பூச்சி பிடிச்சி சாப்பிடுறது, சின்ன சின்ன தவளையே முழுங்கிருதுங்க. சின்ன சின்ன தவளையே முழுங்கிரும். அப்படியே முழுங்க. அப்படியே அது உள்ள ஆசிட் இருக்கு, அது உள்ளேயே ஜீரண சுரப்பி இருக்கு, அது உள்ளேயே அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வச்சிருக்கு உள்ள.
அது உள்ள ஆஹ் விழுந்துருச்சுன்னா அப்படியே கருகி செத்து போயிடுது ஆமா அந்த ஜூஸ்ல. ஆமா ஆமா. எலி, சின்ன சின்ன எலியெல்லாம் சிக்கிக்குது. பார்த்தேன் நான், நெத்தான் பார்த்தேன் நான். எலி, சின்ன குட்டி குட்டி எலி, சின்ன சின்ன எலியெல்லாம் இருக்கு. எலி அடேங்கப்பா, எத்தனை அப்படி எலியிலே ஏகப்பட்டது இருக்க மாட்டேங்குது. எலி சுண்டெலிங்கிற எத்தச்சோடு தான் இருக்கு. அடேங்கப்பா, ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. நம்ம நம்ம வந்து அப்போ இந்த அதை பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம தப்பிக்கிறது தான். அதனாலதான் சொல்றானுங்க, இன்னும் எத்தனை இருக்கு அமேசான் காட்டுல, எத்தனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கடல்ல என்ன இருக்குன்னு இன்னும் கடல்ல புது புது உயிரினங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். ஒண்ணுமே அதெல்லாம் கண்டுபிடிச்சு பிரயோஜனம் இல்லை. கண்டுபிடிச்சு மனிதனுக்கு தான், மனிதனுக்கு அப்ளை ஆகுமா? மனிதனுக்கு இந்த ஏழாம் அறிவுக்கு பயன்படுமா? சூப்பர்மேன், சூப்பர் பிரைன், எவல்யூஷன் அதெல்லாம் பயன்படுமா? அதை தேடி இவனுக்கு அதை தேடிட்டு இருக்கானுங்க, இன்னுமே தேடிட்டு இருக்கானுங்க. ஒன்றும் தண்டம். இப்ப இந்த பாருங்க, விண்வெளிக்கு போறது அது நல்லதுதான். விண்வெளிக்கு போறது அப்படி போகணும், மேல்நிலைக்கு போகணும். இந்த கீழே இன்னும் கடவுளுக்குள்ள போய் தேடிட்டு இருக்கிறான். என்ன பண்ணாலும் போகணும். அதை தேடி என்ன பண்ண போறீங்க? அதாங்க இந்த கன்சியூமரிசம், அதாவது பேசிக்கே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே நமக்கு ஒரு புரிதல் இல்லாம வெறும் இந்த கன்சியூமரிசம், அதாவது நுகர்வு மனதை வைத்துக்கொண்டு, அடிப்படையாக வைத்துக்கொண்டு எதை கண்டுபிடிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் அங்க போய் எப்படி இன்னும் எப்படி வந்து புல்லிட் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, இதை விட்டு வெளியே போகணும், இதை விட்டுட்டு ஒரு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற பேசிக் கொஸ்டினே வந்து சமூகத்துக்கு இல்ல இல்லையா? வரல இளவில்லை. அதான் அவங்க எப்படி தெரியுங்களா ஐயா, மனம் சூக்குமமா சூலம்ன்றதை விட்டுட்டு சூக்குமமா போகணும்னே அது ஆதியில இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஐயா. அந்த சூக்குமமா இருக்கிறதுக்கு நம்ம உடல் பவுண்டேஷனா இருக்குன்றத அவங்க எந்த ஞானிகளுமே எடுத்துக்கல. சூக்குமமா மனதை சரி பண்ணுவோம், மனதை சரி பண்ணி அங்க போகணும், மனதால அதை மட்டும்தான் போகணும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒருத்தர் கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சவருங்க ஐயா. நல்லா அவர் வந்து பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்தாருங்க ஐயா. சிறு வயதுல இருந்தே இந்த ஆன்ம தேடுதல்ல நல்லா ஆழமா இறங்கி இருந்தாருங்க ஐயா. அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பிஎஸ்என்எல்ல எழுதி கொடுத்துட்டு திருவண்ணாமலையில போயிட்டு நல்ல ஒரு பெரிய வீடு வாங்கி அங்க போய் செட்டில் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அங்க போனாருங்க ஐயா. அந்த தேடுதல் தாங்க ஐயா. ஆனா அந்த மனுஷன் தன்னுடைய உடம்பு என்ன பண்ணுது, ஆத்துல ப்ராப்ளம், அவ்வளவு நோய்ங்க ஐயா, வியாதிங்க ஐயா. அந்த வியாதி ஃபர்ஸ்ட் குணப்படுத்துங்க ஐயா, வியாதியில இருந்து வெளியில வாங்க, அப்புறம் நீங்க ஆன்ம தேடுதலுக்கு போலாம் அப்படின்னா, இந்த உடம்ப முதல்ல நீ இந்த உடம்ப கடக்காமையே இருக்கிற, இந்த உடம்ப நீ முதல்ல கடந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஐயா. அங்க போயிட்டு திருவண்ணாமலையில போய் பெரிய வீடு வாங்கி தனியா இருந்து நான் வந்து ஞானி ஆகணும்னு போயிட்டு, நீ வீடு வாங்குறதே தப்பு. முதல்ல வீடு வீடு வாங்குறதே தப்பு, அடிப்படை முரண். அப்புறம் பாருங்க ஐயா, அவர் போனாரு ஒரு 20 நாள் கரெக்டா 19 நாள் தாங்க அந்த வீட்டுல இருந்தாரு கிரகப்பிரவேசம் பண்ணி. 20வது நாள் வாந்தி வந்ததுங்க ஐயா அந்த ஐயாக்கு. வாந்தி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறதுக்கு முன்னாடியே உயிர் போயிடுச்சுங்க ஐயா. அவ்வளவு குப்பை. ஒரு நாளைக்கு காலையில இருந்து 15-20 காப்பி சாப்பிடுவாருங்க ஐயா. காப்பி குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சாப்பாடும் சாப்பிடுங்க, காப்பியும் குடிச்சுக்கின்னு சாப்பாடுங்க. இதை வந்து ஆன்ம தேடுதல்ல இயற்கை வைத்தியம் அது இது எல்லாத்தையும் பண்ணி உடம்பு ரொம்ப கெட்டு போயிருக்குங்க ஐயா. உடம்ப கவனிங்கன்னா, நீ உடம்புல இருக்கக்கூடாது, உடம்ப தாண்டு இப்போ 2 பசங்களுக்கும் கடமை, அவருக்கு பெத்த பசங்களுக்கும் கடமை பண்ணல, கல்யாணம் பண்ணல. குருகுல கல்வியில அந்த பையனை எடுத்துன்னு போயிட்டு மந்த வேதம் படிக்க விட்டுட்டு பாவம் அந்த ஒய்ஃப் எல்லாரும் அனாதையா நிக்கிறாங்க ஐயா. பாருங்க, அவரே இருந்து தன்னுடைய ஜீவனையும் கடத்தி பாருன்னா அதுலயும் நோய்வாய்ப்பட்டு தான் போய் சிக்கல்ல போய் இறந்துட்டாருங்க ஐயா. அது மாதிரி போயிடுச்சுங்க ஐயா. ஆன்மீகம்ன்றது மனதை அடக்கணும், மனதுக்கு சூலத்தை விட்டுருன்னு சூக்குமத்துக்குள்ள நம்ம போய் இறைவனை ரீச் பண்ணணும்னு போன ஞானிகள் தாங்க எங்க நிறைய பேர். சரிங்க ஐயா. தண்டனையோடு விடுறான் பாருங்க, நோயோட விடுறான் பாருங்க. நோயோடு விட்டா ஏற்றுக்கொள்ள முடியும். அறிவே இல்லைன்னு அர்த்தம். அதை ஏத்துக்க மாட்டாரு. நோய் இருக்குங்க கவனிங்கன்னா, எப்படி நீ நோய் இருக்குன்னு நீ சொல்லுவ? நோயா இருக்கிறது கடவுள் தான், நோயை உடம்பா இருக்கிறதும் கடவுள் தான். இப்ப நீ எங்க பிரின்னு பிரிச்சிங்கன்னா, நீங்க காப்பி சாப்பிட்றதே நிறுத்திட்டீங்கனாலே உங்களுக்குள்ள அந்த புலனையே அடக்காம எங்கங்க ஐயா கடவுளை போய் தேடுறீங்கன்னு கேட்டா அதுக்கு அவர் வியாக்கானம் சொல்லுவாருங்க ஐயா. ருசியவே கடக்க தெரியாதவன். அதே பகவத்கீதை ஒழுங்கா படிக்காதவன். அது பகவத்கீதையில சொல்றானா ருசியை விடுறாங்கிறான். அது எப்படி விடுறது? மாட்டிக்கிட்டாங்க. நீரை அருந்தித்தான் விட வேணும்னு தெரியாது. இப்ப நீங்க இப்பதான் உங்களுக்கு புரியுது. இல்லாட்டா உங்களுக்கு இதை நீங்க
இப்ப உங்களுக்கு ஆமா புரியுதுன்னா எப்படி புரியுது? இந்த புத்தகத்தை படிக்காம உங்களுக்கு புரியுது. இந்த அம்மா அம்மா சொன்ன கதை ஐயா, ஆ, அம்மா சொல்ற கதையில என்ன புரியுதுன்னா, இவ வால் இல்லாத குரங்குல இருந்து வந்து திருப்பி வாழை வளர்த்து விட்டுக்கிட்டாங்க, மறுபடியும் குரங்கா போட்டான். மறுபடி குறைங்காது. அது திருப்பி திருப்பி அங்க அந்த ருசியிலே இருக்கிறான். திருப்பி புலன்களை தாண்டாதவன். அதுல திருப்பி குரங்கா பிடிச்சி பகுத்தறிவும் வாழு. பயன்படுத்துற. இவன் என்ன பண்ணிருக்கான்? நம்ம பகுத்தறிவாது பயன்படுத்திருக்கோம். பகுத்தறிவு பயன்படுத்த புலன்களுக்கே ஏதாவது கொடுத்துட்டான். காப்பி குடி. இந்த காப்பி அப்படிங்கிறது காப்பிங்கிறது ஏதோ காப்பி பால் சர்க்கரை எல்லாம் போட்டுறதா எனக்கு தெரியுது. அது எதுக்கு குடிக்கணும்னு தெரியலையே. அது எதுக்கு குடிக்கணும்? இது வேற அது சொல்லுவாருங்க ஐயா, நான் பிராமின்களா ஒரு பிராமின்களா பூணூல் போட்டாருங்களா, எங்களுக்கு ஞான கருத்துக்கள்லாம் ஜாஸ்தி இருக்கு, நீங்க எல்லாம் இப்பதான் படி ஏறுறீங்க அப்படின்னுவாரு. ஏதோ அப்படியே மட்டமாவே பேசுவாருங்க ஐயா. முதல்ல நாங்க ஜாதி அதெல்லாம் விட்டுடுங்க ஐயா, உடம்ப முதல்ல கவனிங்கன்னா அதெல்லாம் எடுத்துப்பாருங்க ஐயா. இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா உடம்ப கவனிங்கன்னு, அப்ப நம்ம வந்து தாழ்வான இடத்துல நம்ம இருக்கிற மாதிரியும், அவர் உயிரை பத்தியும் ஞானத்தை பத்தி பேசுறதுனால அவர் உயர்வா இருக்கிற மாதிரியே பேசிக்கினாருங்க ஐயா. அதான் அறியாமைதான் பாவம். சரி, சிந்திப்போம். மறுபடியும் 10 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதுங்க நல்லதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.